வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது வெறும் தகவல்களை தாண்டி ஒரு நிஜ வாழ்க்கை பயணத்தை பத்தினது. ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற குங்கர்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த காவ்யாங்கிற ஒரு சின்ன பொண்ணோட அழகான கதை புத்தகம் தான் இது. ஒரு சின்ன கிராம அமைப்பு எப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தி போடும் அப்படிங்கறத இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. சரி வாங்க, நேரா கதைக்குள்ளேயே போயிடலாம். இப்போ நான் தைரியமா பேசுறேன். ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் பேசக்கூட பயந்த ஒரு குழந்தை. இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். ஏன்னா இது காவ்யாவோட மனசுக்குள்ள இருந்த அந்த ஆரம்பகால பயத்தையும் தயக்கத்தையும் அச்சசலா நமக்கு காட்டுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண அரசு பள்ளியில கிளாஸ்ல டீச்சர் ஒரு சின்ன கேள்வி கேட்டா கூட எழுந்து நிக்க அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். சுத்தி இருக்கிற எல்லா குழந்தைங்களும் தங்களதான் பாக்குறாங்களோன்னு பயந்து போய் அப்படியே முடங்கி போற ஒரு தயக்கமான மனநிலை அது. இது அவளோட அக உலகத்துக்கும் புற உலகத்துக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய போராட்டத்தை காட்டுது. காவ்யாவோட உள் உலகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்போவும் நடுங்கிற கைகள், படபடக்கிற இதயம், எல்லோரையும் பார்த்து ஒரு இனம் புரியாத பயம்னு ஒரு தனி இருட்டறையா இருந்துச்சு. ஆனா அவளை சுத்தி இருந்த வெளி உலகமோ, கிளாஸ்ல சத்தமா சிரிச்சு பேசுற நண்பர்கள், வண்ணமயமான திருவிழா மேடைகள், அங்க ரொம்ப தைரியமா டான்ஸ் ஆடுற குழந்தைங்கன்னு ரொம்பவே துடிப்பான ஒன்னா இருந்துச்சு. அந்த மேடையில ஏறுறதோ டான்ஸ் ஆடுறதோ தன்ன மாதிரி ஆட்களுக்கு செட் ஆகாதுன்னு அவ உறுதியா நம்புனா. இந்த மிகப்பெரிய இடைவெளிதான் அவளை பின்னுக்கு இழுத்து முடக்கி போட்ட ஒரு பெரிய தடை. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட மனநிலையில இருந்த காவ்யாவோட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஒளியா உள்ள வராங்க அக்னி சிறகுகள் அறக்கட்டளைய சேர்ந்தவங்க. இவங்க எங்கிருந்தோ வந்த வெளியாட்கள் கிடையாது. அதே கொங்கர்பாளையம் ஊரைச் சேர்ந்த, நம்ம ஊரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தோட ஒரு குடும்பம் மாதிரி ஒன்னா சேர்ந்து செயல்படுற படிச்ச இளைஞர்கள். பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாவும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் பழகின இவங்கள காவ்யா தூரத்துல இருந்து ரொம்பவே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சா. சரி, அவ ஏன் இவங்கள அப்படி ஆச்சரியமா பார்க்கணும்? அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச வேலைகள். மலைவாழ் மக்களுக்கு போர்வைகள் கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருளாதார ரீதியா உதவி செய்யறது, ஸ்கூல் பசங்களுக்கு ஆங்கில அகராதிகள் கொடுக்கறது, இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துறது, அன்பான அன்னதானம் வழங்குறதுன்னு இவங்க செஞ்ச விஷயங்களை அவ நேர்ல பாத்திருக்கா. எப்பவுமே மத்தவங்களுக்காகவே உழைக்கிற ஒரு அமைப்பு இதுங்கிறத அவ ரொம்ப சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டா. இந்த ஒரு மனிதாபிமான பின்னணிதான் அவங்க தங்கிட்ட பேச வந்தப்போ காவ்யாவுக்கு அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் பாதுகாப்பையும் கொடுத்துச்சு. ஒரு நாள் மழைக்கால சாயந்தரம் இந்த அமைப்போட தன்னார்வலர்கள் காவ்யாவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அவளோட பெற்றோர்கிட்ட டீ குடிச்சுக்கிட்டே இயல்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவ்யா வழக்கம் போல கடுமையான பயத்துல தன்னோட அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ ஒரு அக்கா அவளுக்கு நேரா முழங்காலிட்டு உட்கார்ந்து அவ கண்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீ ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுவ, உன்னால கண்டிப்பா முடியும். இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. தன்னையே கொஞ்சம் கூட நம்பாத ஒரு குழந்தைய அந்த தன்னார்வலர்கள் எந்த அளவுக்கு ஆழமா நம்புனாங்கங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. அதுக்கப்புறம் நடந்த அந்த 2 மாத பயிற்சி காலம்தான் காவ்யாவோட வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்புமுனை. முதல் நாள் கிளாஸுக்கு போனப்போ எல்லாருடைய கண்களும் தன்மேலேயே இருக்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஸ்டெப்ஸ் சரியாவே வரல. ஆனா அங்கதான் இந்த அமைப்போட உண்மையான வெற்றியே இருக்கு. அவ தடுமாறி கீழே விழுந்தாலும், தப்பு செஞ்சாலும் அங்க யாருமே அவளை கிண்டல் பண்ணல. டான்ஸ் மாஸ்டர் ரொம்பவே பொறுமையா அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறார். கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள ஒரு மாற்றம். மத்த குழந்தைங்களோட சிரிக்கவும் ஒன்னா சேர்ந்து செயல்படவும் ஆரம்பிச்சா. அந்த டான்ஸ் கிளாஸ் அவளுக்குள்ள உறைஞ்சு போயிருந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி காணாம பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த பயிற்சிகளோட உண்மையான நோக்கம் வெறுமன சில நடன அசைவுகளை கத்துக் கொடுக்கறது மட்டும் கிடையாது. கிளாஸ் முடிஞ்சதும் அந்த அண்ணா அக்காக்களோடு வட்டமா உட்கார்ந்து பேசுற அந்த நேரங்கள்ல தான் காவ்யா வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடங்களை கத்துக்கிட்டா. எப்படி எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், மத்தவங்களை எப்படி மதிக்கணும், முக்கியமா எப்படி யாரு முன்னாடியும் தைரியமா பேசணும்னு பல விஷயங்களை அவ உள்வாங்கினா. ஒரு கலை எப்படி ஒரு மனுஷனை உள்ளுக்குள்ள இருந்து செதுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பயணத்துல குழந்தைங்க மட்டுமே வளரல. அந்த பெரிய திருவிழா நிகழ்ச்சிக்காக பின்னாடி இருந்து வேலை பார்த்து அந்த தன்னார்வலர்கள் கூட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு, நேர மேலாண்மை, நிதி மேலாண்மைன்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களும் சேர்ந்தே வளர்ந்தாங்க. ஊர் இளைஞர்களும் குழந்தைகளும் கை கோர்த்து பயணிச்ச ஒரு அற்புதமான கூட்டு பயணம் இது. ஒவ்வொரு குழந்தையோட கனவும் அவங்களோட திறமையும் அந்த இளைஞர்களுக்கு அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த கதையோட மிக முக்கியமான ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். ஊர்ல பிரம்மாண்டமான கோயில் திருவிழா, சுத்தியும் தீப ஒளிகள், அதிரும் மேளச்சத்தங்கள், 1000க்கும் மேலான மக்கள் கூடியிருக்கிற ஒரு மாபெரும் கூட்டம்.
இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு அழகான நடன உடையில மேடைக்கு பின்னாடி காவ்யா காத்துக்கிட்டு இருக்கா. ஆழமா மூச்சு விடுறா. நேத்து வரைக்கும் யார பார்த்தாலும் பயந்து நடுங்கின ஒரு பொண்ணு இன்னைக்கு அந்த பெரிய கூட்டத்தை நேருக்கு நேரா எதிர்கொள்ள தயாரா நிக்கிறா. ஆயிரக்கணக்கான கண்ணுகளுக்கு முன்னாடி முதல் முறையா மேடையில ஏறி அவ ஆடுறா. கூட்டத்திலேந்து பலத்த கைத்தட்டல். ஆடியன்ஸ் வரிசையில உட்கார்ந்திருக்கிற அவங்க அம்மாவோட கண்கள்ல பெருமை கலந்த ஆனந்த கண்ணீர். அப்பாவோட முகத்துல சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அந்த நிமிஷம் என் வாழ்க்கை முழுக்க மாறிடுச்சு அப்படின்னு காவ்யா சொல்றா. அந்த மேடை, அந்த கைத்தட்டல், அந்த மெதுவான ஆன கம்பீரமான வெற்றி அவளோட கடந்த கால பயங்கள் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்செறிஞ்சிடுச்சு. டான்ஸ் முடிஞ்சு மேடைக்கு கீழே வந்தப்போ அவளுக்கு கிடைச்ச அந்த ஒற்றை பாராட்டு, நீ ரொம்ப நல்லா ஆடியிருக்க. இந்த சாதாரண வார்த்தைகள் மத்தவங்களுக்கு வேணும்னா சாதாரணமா தெரியலாம். ஆனா காவ்யாவுக்கு இது உலகமே அவ கைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. இந்த ஒரு சின்ன அங்கீகாரம் எப்போவும் பயந்து ஒளிஞ்சுக்கிற சிறுமி அப்படிங்கிற அவளோட பழைய அடையாளத்தையே முற்றிலுமா அழிச்சு அவளுக்குள்ள ஒரு புது மனுஷிய கொண்டு வந்துச்சு. இதுதாங்க நம்ம கதையோட அழகான முடிவு. காவ்யா இன்னைக்கு எந்த மேடையிலயும் தைரியமா பேசுற ஒரு பொண்ணா, ஒரு தலைவியா மாறிட்டா. இப்போ அவ ஸ்கூலுக்கு போகும்போது நடக்கிற அந்த மிடுக்கான நடையே அவளோட தன்னம்பிக்கையை நமக்கு தெளிவா காட்டும். அவளை பின்பற்றி மத்த குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷமா போறாங்க. அவளோட வாழ்க்கையில அக்னிச்சிறகுகள் அறக்கட்டளை பற்ற வச்ச அந்த ஒரு சின்ன நம்பிக்கை பூரி இன்னைக்கு அவள மத்த நூற்றுக்கணக்கான குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த ரோல் மாடலா மாத்திருக்கு. அக்னிச்சிறகுகள் அறக்கட்டளை மாதிரி ஒரு சின்ன கிராமப்புற அமைப்பு ஒன்னா சேர்ந்து செயல்படும்போது எப்படி ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆனா இப்ப நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம ஊர்கள்லயும் நம்ம சுத்தியும் இன்னும் எத்தனை காவியாக்கள் தங்களுக்கான அந்த நம்பிக்கை பொறிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க? இந்த கேள்விக்கு விடை தேடுறது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் தாங்க இருக்கு. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த தொகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.